Hey guys, welcome back to day 8 of journaling in April month. உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So let's begin for 8th April. As always, let's begin with the annual tracker. So நேத்துக்கு வந்து wellness tracker பார்த்தீங்கன்னா it's green. I was doing all fine. And mood tracker பார்த்தீங்கன்னா I will give stressed. So generally நான் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பேன் பிகாஸ் மை ஒர்க் வில் பி மோர். அண்ட் நேற்றுக்குமே ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் இருந்துச்சு. எந்த அளவுக்குனா லைக் அரௌண்ட் 10:30-11 வரை நைட் அந்த ஒர்க் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால என்னால் நேற்றுக்கு ஜேர்னலிங் பண்ண முடியல. லைக் ஜென்ரலி நான் வந்து ஒரு நாளோட ஜேர்னலிங்கை அந்த டே நைட்டு ஷிஃப்ட் டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து அதை ஷூட் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நான் ஜேர்னலிங் பண்ணுவேன் ஜென்ரலி. பட் இந்த டைம் இட் வாஸ் நேற்றுக்கு ரொம்பவே லேட் ஆனதுனால ஐம் டூயிங் இட் த நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நேற்றுக்குள்ளது இன்னைக்கு காலம் தான் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த அதர் டேஸ் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். நான் வந்து ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் தான் வச்சிருப்பேன் டெய்லி நைட் எழுதுற மாதிரி. பட் இன் டேஸ் லைக் திஸ் என்னால் வந்து திரும்ப அந்த ப்ரெஷர்ல என்னால் திரும்ப கண்டினியூ பண்ண முடியல. ஸோ தட்ஸ் ஓகே ஐ திங்க். ஸோ மெயில் ட்ராக்கர் அண்ட் கலர் கோடிங் அப்டேட் பண்ணியாச்சு. நேற்றுக்கு வாஸ் அ குட் டே தான். பட் என்ன ஒன்று ரொம்ப லேட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ரொம்ப லேட்டாக. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராட்டிடியூட் ஜர்னல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எமோஷன்ஸ் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். ஸோ எமோஷன்ஸ் ட்ராக்கர் அப்டேட் பண்ணியாச்சு. நான் இங்கே வந்து லவ் ஜாய் தான் டாப்பாக கொடுத்துருக்கேன். தோ இட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வாஸ் குட், பட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நைட் ரொம்ப டிலே ஆனதான் வந்து இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். பட் மற்றபடி இந்த ஓவரால் டே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் வந்து என்னுடைய ஃப்ளிப்கார்ட் ஆர்டரை சென்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல புதுசாக எனக்கு கமெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து என்னை ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தான் வச்சிருந்துச்சு. பட் ஒர்க் ரிலேட்டடாக தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்து. பட் தட்ஸ் ஃபைன். அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ரொம்ப ஒரு மந்த்ல வந்து அந்த ஒரு ஃபேஸ் வந்து அப்படி இருக்கும். பட் ஐ திங்க் ஐ வில் கோப் அப் வித் தட். Fine. Now next let's do the habit tracker. ஸோ நேற்றுக்குமே நிறைய ஹேபிட்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வீக் இருந்த மாதிரி செகண்ட் வீக் இன்னும் அந்த பேஸ் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் I'll slowly get back on track. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீப் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். ஸ்லீப்போட குவாலிட்டி நாட் ஸோ குட்னே சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நேரமாக தூக்கம் வராமல் ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன். ஐ திங்க் ஏர்லி ஸ்லீப்பிங்க்கு நான் எதுனா வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஃபார் த லாஸ்ட் 4 days நம்ம வந்து 1 o'clock அப்புறம் தான் தூங்குறேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் டு சேஞ்ச் தட் அ பிட். அண்ட் லெட்ஸ் பிகின் ஜர்னலிங் நவ். இதுதான் வீக் 15ஓட லே அவுட். இட்ஸ் லுக்கிங் ஸோ பிரிட்டி. அண்ட் என்னோட ஃபேவரட் கலர் இதுதான். பட் அதே கலரில் வீக் ஸ்டார்ட் ஆகிறது ஐ எம் ஹாப்பி. ஸோ இந்த சைட் நம்ம மேபி வயலட் கலரில் இன்னைக்கு எழுதலாம். அண்ட் இங்கேயுமே வயலட் எழுதுனா நல்லா இருக்காது. ஸோ ஐ திங்க் ஹியர் வி வில் கோ வித் பிங்க் ஆர் சம்திங். ஸோ on 12th. பட் இப்போதைக்கு நம்ம வந்து வயலட்டில் ஒரு சின்ன டிசைன் போட்டு லெட்ஸ் பிகின். So guys, journaling is done for the day. And நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்க. Until then, it's Sarah. Bye from Day. Spread love, spread smiles, keep going. Bye.